I stopped drinking tea, coffee now. That is one big mistake that I always used to do. என்ன மாதிரி பாதிப்புகள் வந்துச்சு? கிரேயிங் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஹேர்ல எனக்கு தெரிஞ்சது நல்ல கொஞ்சம் ஒயிட் ஆக ஆரம்பிச்சது ரொம்ப சீக்கிரமா. அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது விட்டுட்டேன். ஒரு 2 months விட்டுட்டு தி அமௌண்ட் ஆஃப் கிரேயிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா குறைஞ்சிருக்கு. ஐ ஹோப் காஃபி டீ கம்பெனி என் மேல பிரச்சனை கொடுக்காம இருந்தா சரி. ஆனா திஸ் இஸ் த ஃபேக்ட். அதுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஃப்ளவர்ஸ்ல வந்து இப்போ கிரீன் டீன்னு சொல்ல முடியாது, டீ வருது இல்லையா ஃப்ளவர்ல, அந்த மாதிரி இப்போ நான் புதுசா ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு ஹாட் வாட்டர் மட்டுமே குடிக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா கோகோனட் வாட்டர் இப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்பைட் ஆஃப் மை டீ அண்ட் காஃபி. பட் நான் பைத்தியம், நான் காஃபினா பைத்தியம், எனக்கு டீனா மீன்ஸ் ரொம்ப குடிக்க மாட்டேன். பட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை டே வித் காஃபி. ஐ ஹவ் டு ஸ்டார்ட் நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டாப் பண்ணேன்னா மில்க் காஃபி ஸ்டாப் பண்ணேன், மில்க் டீ ஸ்டாப் பண்ணேன், அப்போ பிளாக் காஃபி ஆல்டர்னேட் பண்ணேன், அதில் சுகர் போட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆல்டர் பண்ணி தென் இட்ஸ் இனஃப், வேண்டாம், வாட் இஸ் திஸ், நம்மளே சேலஞ்ச் பண்ணிக்கலன்னா எப்படி, யூ ஹேவ் டு சேலஞ்ச் அவர் செல்ஃப், அந்த மாதிரி விட்டது தான்.